ஜென்மமும் தொடரும் சொந்தம். ஒரு நொடியில் உயிர்கள் ஒன்றாகினவே. இந்த உறவுகள் என்றும் விடுகதை. இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. ஆமா மாப்பிள, இங்கேயே இருந்துருங்க. ஆமா கார்த்திக், இன்னைக்கு ஒரு நாள் இருங்களேன். ஆமா மாமா, இன்னைக்காவது நீங்க என் கூட வீடியோ கேம் விளையாடலாம்ல. மாப்பிள, எதுக்கு தேவையில்லாம போய் சிக்கல்ல மாட்டணும்? கார்த்திக், இங்க எல்லாரும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீ அங்கேயே தங்கிட. அம்மா, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிமா? கார்த்திக், நான் பயப்படுறதுக்காக சொல்லலப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இன்னைக்கு ஒரு நாள் அர்ச்சனா வீட்ல தங்கினா என்னப்பா ஆயிட போகுது? சரி, ஓகே, நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நான் இங்கேயே தங்குறேன். என்னங்க அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்படியா? சரிப்பா, அங்கேயே இரு. சரிங்கண்ணா. சரிம்மா. ம். சுகன்யா, நீ போய் டீ டிஃபன்லாம் ரெடி பண்ணி வைமா. அப்படியே மாப்பிள்ளையும் கேட்டுக்கலாம், அவருக்கு என்ன பிடிக்கும்னு. அம்மா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா பண்ணுங்க. ஆமா, நானும் அண்ணியும் சேர்ந்து தால் மக்னியே செஞ்சிடறோம். என்னடா செல்லக்குட்டி, நீ சொன்னதால தான் நான் இங்க தங்குறேன். நல்லதா போச்சு. இதுக்கு தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க. என்னோடயே நோம்பையும் கொண்டாடிட்டு என்ன மிஸ் பண்ணாம இருக்கணும்னு. கடவுளும் உங்க வேண்டுதல ஓகே பண்ணிட்டாரு. ஓ, அப்படியா? அப்ப நான் மட்டும்தான் ஆசைப்பட்டேன். உனக்கு இதுல கொஞ்சம் கூட ஆசை இல்ல? இல்ல, அது ஆமா. நான் ஒண்ணு ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்க போனாலும் சரி, இல்ல இங்க இருந்தாலும் சரி. சரி, ஓகே. அப்போ நான் கிளம்புறேன். இங்க இருந்தா எப்படியும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? இங்க எல்லாரும் முன்னாடியும் எப்படி நான் விரதம் இருக்க முடியும்? ஆமா. என்னாச்சுமா அர்ச்சனா? அப்பா, அது டுகுவோட டாய்ஸ் பா. நான் கார்த்திக் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அவனோட டாய்ஸ் எடுத்துட்டு வர நான் மறந்துட்டேன். ஆமா, அவனோட டாய்ஸ் எடுத்துட்டு வர நான் மறந்துட்டேன். என்ன கார்த்திக், இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம அண்ணனியோட விளையாட்டு பொருள் இருக்குல்ல. ஆமா அண்ணா. ஆமாப்பா, அதான் பொம்மைங்கெல்லாம் விளையாடுறதுக்கு இருக்குல்ல. வாங்க, வந்து உட்காருங்க. அப்புறம் இங்க பாரு, இதுதான் என்னோட புடவை. அடே, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சித்தி, ரொம்ப அழகா இருக்கு. உங்க 2 பேரோட Dress இதை விட ரொம்ப அழகா இருக்கு. அர்ச்சனா தான் செலக்ட் பண்ணா. இந்த நோம்புலையாவது அண்ணன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா இந்த பந்து வந்து சொதப்பிடுச்சு. ஆமாமா, கார்த்திக் வரேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நாங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டோம். ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானம்மா, எப்படியும் நாளைக்கு திரும்பி வருவாங்க. நாளைக்கும் பந்து இருக்குக்கா. என் நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால கார்த்திக் நாளைக்கும் அங்கேயே இருக்கிறது நல்லதுதான். அதனால என்ன, அதுவும் அவனோட வீடு தானே. கூடவே குழந்தையும் அர்ச்சனாவும் இருக்காங்க இல்லையா, டென்ஷன் இல்லாம இருப்பான். என் பிறந்த வீட்டு ஆளுங்க அவங்கள நல்லா பாத்துக்குவாங்க, பயப்படாத. அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா கார்த்திக் எப்படி விரதம் இருப்பான்? ஒவ்வொரு வருஷமும் அர்ச்சனாக்காக விரதம் இருப்பான்ல. அவன் மாமியார் வீட்டுல எப்படி இருக்கிறது சொல்லுங்க. அதனால என்ன, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெருமைப்படுவாங்க. தான் பொண்ணு மேல மாப்பிள்ளை எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கறத நினைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க என்னமோ சந்தோஷப்படுவாங்கதா. ஆனா பாவம்ல கார்த்திக், அவன் வெக்கப்படுவான்ல. வெக்கமா? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன சாந்தி, நீ கார்த்திகை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இரு. அக்கா, பாத்தீங்களா? இத்தனை நாள் கழிச்சு பொண்ணுங்க வந்திருக்காங்க. அவங்கள பத்தி கவலையே இல்ல. இவங்களுக்கு பசங்களை பத்தி தான் எப்பவுமே கவலை. நீங்க 2 பேரும் இல்லாதப்போ உங்களை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாமா, அம்மாவோட மனசு எப்பவுமே அப்படிதான். பெத்த குழந்தைங்க எல்லாரும் கண்ணு முன்னாடி இருந்தாலே போதும். அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமாமா, இன்னும் 2 நாள்ல சகிய தத்தெடுக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க மாமா இல்ல வேற யாரு வந்தாலும் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு சம்பந்தியமா ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாமா, எல்லாரும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. மாமா, இன்னைக்கு வேணா நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா மனசால நாங்க சகியோட அன்னைக்கே சேர்ந்துட்டோம். முதல் முறையா அர்ச்சனாவோட வீட்டுக்கு வந்தப்போ. மாப்பிள, எல்லாரும் அருமையான வேலையை பண்ணிருக்கீங்க. ஒரு ஆதரவற்ற பொண்ணுக்கு ஆதரவு கொடுத்ததோட உங்க குடும்பத்துல சேர்த்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். பாத்துக்கிறோன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. ஆனா குடும்பத்துல ஒருத்திய சேர்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறது இருக்கே. வா 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 வா, இந்த சந்தோஷத்துல நான் கின்னர் ஸ்பெஷலிஸ்ட் பண்ண போறேன். வேண்டாம் வேண்டாம்,
இன்னைக்கு பண்ணாத நாளைக்கு பண்ணு. நாளைக்கு நாங்க விரதம் இருப்போம்ல. அண்ணி நீங்க தானே விரதம் இருக்க போறீங்க. ஆனா நாங்க எந்த குறையும் வைக்காம நல்லா ஃபுல் கட்ட போறோம் இல்லையா மாமா? அப்புறம் நான் இன்னொரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போறேன். அக்கா அண்ணி உங்க 2 பேரையும் நான் வெறுப்பேத்திக்கிட்டே சாப்பிட போறேன். அப்படியா? இரு, ரொம்ப பேசுற நீ. உன்ன ஏய், என்ன பண்றேன்னு வேண்டாம், பாரு. அர்ச்சனா. ஆமா மாப்பிள, நம்மளோட ராகுல் எதை செஞ்சாலும் ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணுவான். ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் எங்க வேலையை நாங்க செய்யணும் இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். ஆம், அது நான் எல்லாமே சாப்பிடுவேன். நீங்க எது செஞ்சாலும் சரி. நான் தான் போன் எடுக்கணும் போல இருக்கு. ஹலோ சகி, நான் தான் பேசுறேன். அர்ச்சனா. எப்படி இருக்க? அர்ச்சனா, எனக்கு உங்களையும் குட்டி பையனையும் பார்க்கணும் போலயே இருக்கு. எனக்கும் அங்க வரணும்னு ஆசையா இருக்கு. இல்ல வேண்டாமா, உன்னால எப்படி இங்க வர முடியும்? வெளியில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீ பார்த்தல. அதனாலதான் கார்த்திக்கும் இங்கேயே தங்க வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் சகி, நீ அங்கதானே இருக்கணும். அங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாரும் உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஆமா. சரி, நீ பத்திரமா இரு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே இங்க வந்துடுறோம். சரியா? சரி அர்ச்சனா, பாய். யாரும்மா போன்ல? ஆண்டி, அர்ச்சனா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இங்க யாருமே இல்ல, அதனால தான் நான் ஃபோன் எடுத்தேன். இல்லனா நான் எடுத்திருக்க மாட்டேன். நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவ என்ன சொன்னா? சும்மா தான் ஃபோன் பண்ணாங்க, என் கூட பேசுறதுக்காக. லட்டுவ இப்படி மெதுவா பிடிக்கணும், இல்லைன்னா அது உடைஞ்சு போயிடுமா. தெரியுமா? நானும் பண்ணட்டுமா? வேண்டாம், நீ அதை தொடாத. கையெல்லாம் அழுக்கா இருக்குல்ல? நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? கைய கழுவாம சாப்பிடுற பொருள் எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாரி ஆண்டி, நான் இப்பவே கை கழுவிட்டு வரேன். என்னப்பா இன்னைக்கு ரொம்ப உனக்கு பசிக்குது போல இருக்கு. பாட்டி இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கு. அதான். சூர்யா, இப்ப சாப்பிடாதீங்க. காலையிலயும் ஒரு சான்ஸ் இருக்கு, அப்ப ஃபுல்லா சாப்பிடுங்க. நல்ல வேளையா நோம்புக்கு தேவையான எல்லா பொருளையும் நாம ஏற்கனவே வாங்கி வச்சுட்டோம். இன்னைக்கு வாங்குறதா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நாளைக்கு ஸ்டாஃப் மீட்டிங் வச்சிருந்தோம்ல, அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். நீ ரொம்ப சரியா தான் பண்ணிருக்க. நம்ம மீட்டிங்லயே முக்கியமான விஷயம் நம்ம ஸ்டாஃபோட பாதுகாப்பு தான். என்னாச்சு மாமா, வாட்சியே பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க எங்கேயாவது வெளியில போகணுமா? ஆமா ராகுல், 9 மணி ஆகுது. பேசாம வீட்டுக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். வெளியில பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க எங்கேயே இருங்களேன், நாளைக்கு எப்படியும் ஆபீஸ்க்கு போக போறது இல்ல. கரெக்ட் தான் சூர்யா, ஆனா என்கிட்ட மாத்திக்க ட்ரெஸ் எதுவும் இல்ல. இது ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு ஒரு நாள் என்னோட ட்ரெஸ்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ப்ராப்ளம் சால்வ். தேங்க்யூ சூர்யா. இருந்தாலும் வீட்டுக்கு போனாதான் சரின்னு தோணுது. எனக்கு தெரியும் கார்த்திக், நீங்க விரதம் இருக்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல, அதான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க. ஆனா வெளியில நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம வெளியில போகாம சொல்ல முடியாது இல்லையா? இருந்தாலும் நம்ம முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நமக்கு நல்லது. மாப்பிள, இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருங்க. ஆமா, எல்லாருக்கும் அப்பதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா கார்த்திக், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்? எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்குங்களேன். அடடா, என் செல்ல குட்டி என்ன பண்றீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? நீங்க ஏன் கார்த்திகை போக விடாம தடுத்தீங்க? ஆமா, அதனால என்ன? ஐயோ, அவரு ஒவ்வொரு வருஷமும் அர்ச்சனாக்காக விரதம் இருப்பாரு. என்ன? ஆமா, இப்ப எல்லார் முன்னாடியும் அவருக்கு விரதம் இருக்க வெக்கமா இருக்கும்ல, நோம்பு விரதம் வேற. அது உண்மைதான். நான் என்ன சொல்வேன்னா, மத்த புருஷங்களும் கார்த்திகை பார்த்து இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்வேன். அப்பதான் பொண்டாட்டிக்கும் தன்னோட புருஷன் எவ்வளவு லவ் பண்றாருன்னு தெரியும். வாங்க வாங்க வாங்க. விளையாடுங்க விளையாடுங்க. ராகுல், கொஞ்சம் சார்ஜர் எடுத்துட்டு வரியா? என் போன்ல சார்ஜ் இல்ல. சரி, இதோ இப்பவே கொண்டு வரேன். எடுத்துட்டு வா. என்ன கார்த்திக், என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்க? என்ன நான் மாட்டி விட்டுட்டேன்? என்ன இல்லாம ஒரு புருஷன் தான் மனைவிக்காக விரதம் இருக்கும்போது இன்னொருத்தர் இருக்கலனா அப்போ அவங்க கதை கந்தல் தானே. ரொம்ப மோசமான புருஷன்னு பேர் வேற கிடைக்கும். நீங்க என்ன சரியா மாட்டி விட்டுட்டீங்க. சூர்யா, இத பத்தி உங்களுக்கு யார் சொன்னாங்க? கார்த்திக், ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க.
என் பொண்டாட்டி என் தங்கச்சி அதாவது உங்க ஒய்ஃப் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க, ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு பசிக்காதா? ம்ஹும். என்னால ஒரு நாள்லாம் சாப்பிடாம இருக்கவே முடியாது. சூர்யா, நம்ம வைஃபுங்க நமக்காக தான் சாப்பிடாம இருக்காங்க. அப்புறம் சூர்யா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பாத்துக்குங்க. இந்த விஷயம் உங்களுக்கும் அன்னைக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே, உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படி இந்த விஷயத்த சொல்லுவேன்? நானே இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அப்படியா? பொண்டாட்டிக்காக விரதம் இருக்கிறது மாட்டிக்கிட்டு முழிக்கிறதா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மனைவிக்காக விரதம் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். கார்த்திக், நானும் உங்களை மாதிரி விரதம் இருக்க போறேன். அண்ணா, நீங்க விரதம் இருக்க போறீங்களா? மறந்துட்டீங்களா? சின்ன வயசுல அம்மா ஜென்மாஷ்டமிக்காக விரதம் இருக்க சொல்லும்போது அண்ணன் மட்டும் எதையாவது ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, விரதம் இருக்கிறதுல உங்களால முடியாத காரியம்னா? ஆமா சூர்யா, விரதம் எல்லாம் வேண்டாம். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஒருவேளை விரதம் இருந்து உடம்பு சரியாம போச்சுன்னா கஷ்டமா போயிடும்ல. இல்ல வந்தனா, நான் விரதம் இருக்கிறேன். மாப்பிள்ள தான் எனக்கு வழிகாட்டியே. என் மனைவியை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு நான் இப்போ காட்ட போறேன். சரி சூர்யா, இப்ப எதை யோசிங்க. நாம பண்ற விஷயம் வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா விரதம் இருக்கிறது இப்போ 2 பேர் ஆயாச்சு. இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்புறம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு பிரமாதமான ஐடியா இருக்கு. என்ன? போடு போடு. நீங்க இவ்ளோ சாப்பிட போறீங்களா? வந்தனா, நாளைக்கு நான் விரதம் இருக்கிறேன்ல. ஓ, அப்ப ஒட்டக மாதிரி எல்லா சாப்பாடையும் ஸ்டோர் பண்றீங்களா? சூர்யா, பூரி வைக்கட்டுமா? எடுங்கம்மா, ஒரு 2 எடுங்க. என்னப்பா இன்னைக்கு ரொம்ப உனக்கு பசிக்குது போல இருக்கு. பாட்டி, இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கு. அதான். சூர்யா, இப்ப சாப்பிடாதீங்க. காலையிலயும் ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப ஃபுல்லா சாப்பிடுங்க. அம்மா, இத எடுத்துருங்க. இதுவும் வேண்டாம். ராதிகா, மருதாணி வேற போடணுமா? ஆமாமா, சாப்பிட்டு முடிச்சதும் போட ஆரம்பிச்சிடலாம். அர்ச்சனா, என்ன இன்னும் முழிச்சிட்டு இருக்க? காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. கார்த்திக், இப்ப வெளியில என்ன நிலைமை இருக்கு? ஐ மீன், பிரச்சனை எல்லாம் வெளியில குறைஞ்சிருச்சா? விடு அர்ச்சனா, இதையெல்லாம் ஏன் நீ பேசிட்டு இருக்க? நல்ல விஷயமா பேசு. என்னன்னே தெரியல கார்த்திக். எனக்கு என்னன்னே தெரியல. இப்பெல்லாம் ஏதோ டிஃபரெண்டான ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அத பத்தி எல்லாம் யோசிக்காத. அதுவும் இல்லாம வெளியில எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுல. அது தூரமா இருக்கிற ஏரியாவுல. நம்ம ஏரியாவுல எந்த பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் இல்லாம நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு என்ன ஆக போகுது? நீ இவ்வளவு பாசமா என் ஆயுசு கெட்டியா இருக்கணும்னு விரதம் இருக்க. அப்படி இருக்கும்போது நான் உன் கூட இருந்துதான் ஆகணும். உனக்கும் நக்ஷுக்கும் பாதுகாப்பா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை பாத்துக்குதான் நக்ஷு இருக்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். பத்தாததுக்கு நீங்க இப்படி எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துறீங்களா? இல்ல அர்ச்சனா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன். நீங்க வேற ஏதாவது விஷயத்துல வேணா விளையாடுங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் விளையாடாதீங்க கார்த்திக். அர்ச்சனா, ஐ அம் வெரி ரியலி சாரி. இங்க பாரு, நீ என்ன மன்னிக்க மாட்டியா? சாரி. ஐ அம் ரியலி சாரி அர்ச்சனா. ப்ராமிஸ், இனிமே இந்த மாதிரி எப்பவும் நான் பேச மாட்டேன். இப்போ கொஞ்சம் சிரிக்கலாம்ல? ஸ்மைல். சரி, வா உட்காரு. வா உட்காரு. ஓகே. சரி, ஒண்ணு சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி இது உன்னோட ரூம் தானே? ஆமா, இந்த ரூம்ல தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு. அப்போ உன்னோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட் கிடைச்சிருக்காரா இல்லையா? கிடைச்சிருக்காரு. ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்காரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் முகத்தை இந்த பக்கம் திருப்புங்க. இந்த பக்கம், மேல, கீழே பாருங்க. மூஞ்சி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஆனா என்ன? கார்த்திக், மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இப்படியா இருப்பாரு? அப்ப எப்படி இருப்பாரு? மிஸ்டர் பெர்ஃபெக்ட் யாருன்னா
அவரோட மனைவிய ரொம்ப ரொம்ப லவ் பண்ணணும். எப்படின்னா சொல்லு. எப்படின்னா உங்கள மாதிரி இருக்கணும். என்னை இவ்ளோ காதலிக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். சரி, அதுக்காக எனக்கு கிஃப்ட்? அட, இதுல எதுக்கு கோவத்தை காட்டணும்? சரிப்பா, சாரி. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சில நேரத்துல நான் எவ்வளவு லக்கின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அடிக்கடி கிள்ளி பாத்துக்கணும்னு எனக்கு தோணும். எனக்கே சில நேரம் என்னது அது உண்மைதான்னு உனக்கு உணர வச்சேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உண்மையாவா? உண்மைதான். சகி, நீ சரியா சொன்ன. சகி சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கு எதுவும் நடக்காது. லக்ஷ்மி, குழந்தைங்க கடவுளோட இன்னொரு ஸ்வரூபம். அந்த கடவுளே சொன்னதுக்கு அப்புறம் இனிமே எதுக்கு கவலைப்படணும்? எல்லாரும் சொல்லுங்க, அம்மனுக்கு ஜெய் ஜெய். எல்லாரும் உட்காருங்க. சரி. எல்லாரும் வயிறார நிறைய சாப்பிடுங்க. ஒரு நாள் பூரா விரதம் இருக்கணும்ல. அம்மா, இப்பெல்லாம் பழகி போயிடுச்சு. ஆரம்பத்துலதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனா இப்ப இல்ல. அட ஆமா, ஆரம்பம் சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சு. ஒண்ணு தெரியுமா, ராதிகா புதுசா கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்தப்ப ரொம்ப வெக்கப்படுவா. முதல் நோம்பு வந்தப்ப நான் அவளுக்கு சொன்னேன், இத பாருமா, வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுக்கன்னு. ஆனா அவ சாப்பிடல, வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா. வந்தப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பா. எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துருவாளோன்னு நான் பயந்துக்குவேன். அவ்வளவு சொல்லியும் வெக்கப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமே இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வந்து இவளை பிடிச்சு திட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, அழுதுகிட்டே வந்து சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நான் நிறைய சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பூரா ஒரே வயிறு வலிதான். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நான் அவளை திட்டினது நினைச்சு நான் வருத்தப்பட்டு அன்னைக்கு பூரா நான் கவலையாவே இருந்தேன். அப்புறம் ராதிகா வந்து என்ன சமாதானப்படுத்தினா. என்ன அர்ச்சனா, மேல யாராவது இருக்காங்களா என்ன? இல்ல, யாரும் இல்ல. அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் மேல பாத்துட்டே இருக்கீங்க? அதுமா டுகு, எனக்கு டுகு முழிச்சிட்டானோன்னு தோணுச்சு. என்னம்மா, மாப்பிள்ளை தான் குழந்தை கூட இருக்காரே. ஆமாமா. அம்மா, எனக்கு போதும்மா, நான் சாப்பிட்டுட்டேன். நானும் இப்பவே வரேன். அட, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நீங்க சரியாவே சாப்பிடல, உட்காந்து சாப்பிடுங்க. அம்மா, நான் இந்த பிளேட்ட மேலேயே கொண்டு போயிடுறேம்மா. நான் மேல போய் சாப்பிட்டுக்கிறேன். நானும். சரி இருங்க, நான் இன்னும் வச்சு தரேன். எதுக்கும் கொஞ்சம் நிறையவே எடுத்துட்டு போங்க. நீ எடுத்துட்டு போமா. போதும். சரி சரி, போதுமா, போதும். வரேம்மா. சூர்யா, என்னாச்சு? இப்ப இருந்தே உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஆமா கார்த்திக், எனக்கு டென்ஷனா வேற இருக்கு. மந்தனா என்ன சொன்னா தெரியுமா, நான் எது சாப்பிடறதா இருந்தாலும் சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுறணுமா, அதுக்கப்புறம் எதையுமே சாப்பிடக்கூடாதா. இன்னும் சூரியன் உதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவங்க கீழே கட்டுன்னு கட்டுறாங்களா, அதை பார்க்கும் போதுதான் எனக்கு மதியத்துக்கு மேலதான் வருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்களா? சூர்யா, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. உங்க எனர்ஜியை சேவ் பண்ணுங்க, அதான் நல்லது. ஆமாமா, நான் அதை சேவ் பண்ணணும். ஆமா, சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா? சூரியன் இப்ப உதிக்காது, இன்னும் நேரம் இருக்கு. வாங்க 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 வாங்க, ஒரு வழியா வந்துட்டீங்களா? எங்க சாப்பாட பார்த்ததும் எங்களை மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். இருங்க வரேன். அண்ணன் என்ன பண்றாரு? சீக்கிரமா சாப்பிட்டு முடிக்கணும், இல்லனா சூரியன் உதிச்சிரும். என்ன சூர்யா, அங்க அம்மா பாட்டி எல்லாம் இருந்தாங்க, நாங்க எப்படி வர முடியும்? எனக்கு எல்லாம் புரியுது வந்தனா, ஆனா பேசி டைம் வீணாக்காத. சூரியன் உதயமாக போகுது, சீக்கிரமா சாப்பாடு கொடு. வா வா வா, வந்து வையே. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பாத்தியா அர்ச்சனா, நான் சொன்னதுதான் உண்மையா இருக்கு. ஆமா வந்தனா, இவங்க மட்டும்தான் நம்மள காதலிக்கிறதா நினைக்கிறாங்க. நாம இவங்கள காதலிக்கவே இல்லையா? காலங்காத்தால என்ன குழப்படி? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. அண்ணா, நாங்க கீழே எவ்வளவு கம்மியா சாப்பிட்டோம்னு தெரியுமா? இங்க வந்து உங்க கூட சாப்பிடலாம். ஆனா உங்களுக்கு உங்க வயிறு பத்தி தான் கவலை. ஆமால, எழுந்திருங்க.
சரி வா அர்ச்சனா. சாரி. உட்காரு உட்காரு. வா உட்காரு. முன்ன அர்ச்சனா எப்போ வருவாங்க? அவங்க பூஜையை முடிச்சிட்டு வருவாங்கம்மா. புதுசா ஏதாவது செய்தி இருக்கா இல்ல அதே நிலைமை தான் நீடிக்குதா? இந்த தடவை நிலைமை அவ்வளவு ஒன்றும் மோசம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா அது சிட்டிக்கு வெளியே தான் நடந்திருக்கு. சிட்டில போலீஸ் பாதுகாப்பு பலமா இருக்கு, அதனால பெருசா எந்த அளவும் பிரச்சனை நடக்கல. ரொம்ப நல்லதா போச்சு. கார்த்திக்கும் அர்ச்சனாவும் நேத்தே கிளம்பிட்டாங்க. இல்லனா நோம்பு அதுவும் இன்னைக்கு போறதா இருந்தா ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கும்ல. நீங்க எல்லாரும் வீட்ல இருக்கிறத பாக்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நிக்கில் இன்னைக்கு டெல்லில இருந்து வராரு. அவரை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க அவருக்காக விரதம் இருக்கீங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒண்ணும் ஆகாது. சகி, நீ சரியா சொன்ன. சகி சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கு எதுவும் நடக்காது. லக்ஷ்மி, குழந்தைங்க கடவுளோட இன்னொரு ஸ்வரூபம். அந்த கடவுளே சொன்னதுக்கு அப்புறம் இனிமே எதுக்கு கவலைப்படணும்?